நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக. இந்த எபிசோடில் தெஹ்ரான் ஆப்பிள் டிவி ஸ்பை வெப் சீரிஸ்னுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் நோட்டாஸ். ஸ்பை த்ரில்லருக்கு வந்து எப்பயுமே மவுஸ் உண்டு. அது வந்து மிஷன் இம்பாசிபிளாக இருக்கலாம், நாட் 7 லீலைகளாக இருக்கலாம், தேடுதல் துரத்தல்களாக இருக்கலாம், பான் அல்டிமேட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். காரணம்னா அந்த ஸ்பை த்ரில்லர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் உளவு செய்யும் பொழுது நம்ம அவனாகவே மாறிடுவோம். அப்போ அவன் வந்து ஜெயிக்கணும், அவன் வந்து எப்படியாவது வந்து தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம மனசு வந்து படப்படன்னு அடிச்சுக்கும். நிறைய ஸ்பை த்ரில்லர் வந்து மொக்கையாகவே இருந்திருக்கு. நிறைய படபடப்பான விஷயங்கள் எதுவுமே இருக்காது, திக்கு நிமிடங்கள்லாம் இருக்காது. ஏதோ பாரிஸ் கார்னரில் போய் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் சில ஸ்பைஸ் த்ரில்லர்ஸ் வந்து காலத்துக்கு நிலச்சி நிற்கும், அசத்திருப்பாங்க. காரணம், திரைக்கதையில் அதற்கான கதாபாத்திரங்கள் உருவாக்கி, அவங்களுக்கான கான்ஃப்ளிக்டை உருவாக்கி, அதற்கான சொல்யூஷனை வந்து மிக சரியாக கொடுக்கும் பொழுது அந்த ஸ்பை கூட நம்மளும் ட்ராவல் பண்ணும்பொழுது நாமளும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வோம், நாமளும் அது மாதிரி ஆடுவோம், நாமளும் சிரிப்போம், நாமளும் வந்து அந்த ஸ்பையாகவே மாறிடுவோம். அப்படியான ஒரு வெப்சீரிஸ் தான் வந்து தெஹ்ரான். தெஹ்ரான் வந்து ஈரானுடைய தலைநகர். அதுவே தலைப்பாக வைத்து இஸ்ரேல் எடுத்த ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த தெஹ்ரான். இது ஆப்பிள் டிவியில் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து துரந்தரை வந்து ஒரு ப்ரொபகண்டா ஃபில்ம் மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு ப்ரொபகண்டா ஒரு வெப்சீரிஸாகவே இதை பார்க்கலாம். ஆனால் அதை வந்து எடுத்த விதம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருடைய பிரச்சனைகளையுமே அதில் வந்து பேசியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஈரான் வந்து அணு ஆயுத விஷயத்தை வந்து முன்னெடுத்து அவங்க வந்து ஒன்று பண்ணுறாங்க. அதை வந்து மொசாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேலில் இருக்க மொசாட் வந்து அதை வந்து தடுக்குது. இதுதான் வந்து ஒன்லைன். அதை வைத்து தான் இன்று நடக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நிறைய விஷயங்கள், போர், அது இதுன்னு எல்லா விஷயமும் வச்சுக்காங்களேன். பட் இந்த வெப்சீரிஸ் என்ன பேசுது அப்படின்னா, மனித உணர்வுகளையும் நுட்பமான விஷயங்களையும் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே நிற்கிறாங்க, உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வெப்சீரிஸ் வந்து பேசுது. முக்கியமாக மொசாட் பற்றி வந்து நிறைய திரைப்படங்கள், ஆஹா ஓஹோன்ற மாதிரியான விஷயங்களும், மொசாட் மாதிரியான ஒரு ஒரு உளவு அமைப்பை உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்றதையும் அந்த கட்டமைப்பையும் போற்றி புகழ்ந்த படங்கள் நிறையவே இருக்குது. இதுவும் அப்படி தான். ஆனால் இது ரியலாக வந்து முழுக்க முழுக்க ஈரானில் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ஆஃப் டோன் ஒன்று இருக்குல்ல, இந்த அது ஐரோப்பிய நாடுகள் நடக்கும்போது ஒரு டோன் இருக்குல்ல, ஆனால் அதே மாதிரி அதே விஷயங்கள் வந்து ஈரான்லேயே நடக்குது அப்படின்ற மாதிரியான காட்சிகள் வந்து இதை வேறு ஒரு பார்வை, வேறு ஒரு ஃபீலையும் இது கொடுக்குதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இந்த இஸ்ரேலிய வெப்சீரிஸ் வந்து மிகப்பெரிய பாராட்டை பெற்றது. முக்கியமாக வந்து 2020 ஃபஸ்ட்டு சீசன், 2022 செகண்ட் சீசன், தேர்ட் சீசன் வந்து 2024, ஃபோர்த்து சீசன் இப்போ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2026 வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றின அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நம்மக்கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் முதல் சீசனும் சரி, இரண்டாம் சீசனும் சரி, அது என்ன அப்படின்றத போகிற போக்கில் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து, அதாவது முதல் சீசனையும் சொல்லிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அப்படின்றதுனால இப்போ இந்த தெஹ்ரானுடைய கதை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். முதல் பாகம் ரெண்டாம் பாகம் சேர்த்தியே உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு கதை புரியும். பட் இருந்தாலும் முதல் பாகம் இதோடு நிற்கிது, செகண்ட் பார்ட் இதுலேருந்து ஆரம்பிக்குதுன்றதையும் சொல்லிட்டே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில், இந்த வெப்சீரிஸில் நடித்த கதாபாத்திரங்களை பற்றியும் கொஞ்சம் பார்த்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ரெண்டு கேரக்டர் தான் வந்து மெயின் கேரக்டர். அதை வச்சு தான் இந்த வெப்சீரிஸே. முதல்ல வந்து இந்த ஸ்பை நாயகி, அதாவது நாயகன் தான் பொதுவாக இருப்பாங்க. உளவாளி, துப்பறிவாளன் எல்லாமே வந்து பொதுவாக வந்து ஆண்களாக தான் இருப்பாங்க. இந்த சீரீஸில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணங்கள், இதில் வந்து உளவாளி வந்து பெண். ஓகேவா, நியூ சுல்தான் அவங்க தான் வந்து தமர். இவங்க தான் இந்த தெஹ்ரான் கதையுடைய நாயகி. அவங்க வந்து உளவாளி, சிறந்த உளவாளி, கம்ப்யூட்டர் ஹேக்கர் எல்லாமே. அவங்க வந்து பார்ன் இன் ஈரான் பட் ரேஸ்ட் இன் இஸ்ரேல். அவங்க மொசாட்டுக்காக பணிபுரிகிறாங்க. மொசாட் வந்து இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு. ஓகே, ஸோ இந்த பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் ஹேக்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிற பொண்ணு. அதே மாதிரி ஈரானில் ஒரு உளவு அமைப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து உழைக்கக்கூடியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபராஸ். அவர் தான் வந்து ஷவுன் டூப். இவர் வந்து பராஸ்ன்ற கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். அதாவது
உயர் பதவியில் இல்லாட்டாலும் நாட்டுக்காக உழைக்கணும், ஈரான் நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அதாவது பொண்டாட்டிக்கெலாம் உடல்நிலை சரியில்லைனாலும் கூட நாடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நடுப்பகலாக இருந்தாலும் நடுராத்திரியும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், தேச அபிமானி. இந்த பொண்ணு தாமருக்கும் இந்த ஃபராஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த தெஹரான் வெப் சீரிஸுடைய மைய இழை. ஓகே, ஸோ இதில் வந்து அவங்க நுட்பமாக இந்த திரைக்கதை எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா, அந்த ஃபராஸுக்கு வந்து அதிகாரங்கள்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் இன்டெலிஜென்ட்டான ஆள், அவருக்கு மேலே ஒரு 3 பதவிகளில் வந்து உயரதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். அவர் வந்து ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவு வந்து அவருடைய அதிகாரம் இருக்கும். ஆனாலும் நாடு வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, எப்படிலாம் மொசாட் உளவாளிகள் வந்து இங்கே உள்ளார பூந்து குட்டையை குழப்புறாங்கன்றதை கண்டுபிடிச்சி ஸ்மெல் பண்ணி அதை வந்து டக்குன்னு திருத்துறதுல வந்து அவரை அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, ஃபராஸ். அதே மாதிரி நியூ சுல்தானும் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப திறமையான ஆள். சரி, ஃபஸ்ட் பார்ட்டுடைய கதை என்னென்னா, இந்த நியூ சுல்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மொசாட் வந்து ஈரானுக்குள்ளே அனுப்புது. அது என்னென்னா, வழக்கம் மாதிரி அவங்க வந்து அணு உலைகளை வந்து பண்ணுறதுக்கு செறிவூட்டப்பட்ட விஷயங்களை வச்சு அணுகுண்டு தயாரிக்கிறாங்க. அதை அழிக்கிறதுக்கு இந்த பொண்ணை வந்து அனுப்புகிறாங்க, இந்த தமரை வந்து அனுப்புகிறாங்க. அந்த தமரை என்ன பண்ணுதுன்னா, ஹேக் பண்ணுது. அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, ஈரான் முற்றத்துக்கும் அதை வந்து ஆஃப் பண்ணிட்டா அந்த அணு உலைகள் மீது வந்து இஸ்ரேலி போர் விமானங்கள் வந்து குண்டு போட்டு அதை காலி பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளான். ஆனால் இதுக்கு நடுவில் அதை ஸ்மெல் பண்ணி இந்த பொண்ணை வந்து திருத்த ஆரம்பிக்கிறாரு நம்ம பராஸ். அந்த முதல் விஷயத்தில் வந்து என்னென்னா, தமாருக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கராக ஒரு பையன் வந்து ஜாயிண்ட் ஆகிறான். அவன் பேர் வந்து மிலாத். இந்த பையன் வந்து ஷிவின் அல்நபி. இந்த 2 பேருக்கும் வந்து லவ் உருவாகி, ஒரு சாதாரண ஹேக்கரை மீட் பண்ணுற அந்த பொண்ணு வந்து லவ் உருவாகி, அந்த பையன் இந்த பொண்ணுக்கு வந்து வேலை செஞ்சு, அந்த பையன் ஒரு புரட்சிகர மாணவர் இயக்கத்தில் இருக்கிற ஒரு பையன், அப்படி இப்படின்னு கதை வந்து பயங்கரமாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபஸ்ட் பார்ட்டில் என்னன்னா, இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய அத்தையை வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஈரான் சட்டப்படி வந்து அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த அத்தையை வந்து குற்றவாளி ஆக்கிடுவாங்க. இது ஃபஸ்ட் பார்ட். ஓகேவா? அவங்களுடைய மிஷன் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெறாது, தோல்வி அடைஞ்சிரும். இன்னும் அந்த அணு உலை விஷயம் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் என்னென்னா, அந்த அணு உலையை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி அழிச்சிடணும் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல தான் முதல் பாகத்தில் வந்து அவங்க அத்தை வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்றதுக்காக அந்த அத்தையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க, தூக்கு போட்டுடுறாங்க. அத்தையும் அத்தையுடைய கணவர், அவர் நீதித்துறையில் இருந்தால் அவரையும் தூக்கு போட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து நம்மளால் நம்ம அத்தை வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அத்தையை கொலை பண்ணவன், அதாவது அதுக்கு காரணமான உயரதிகாரி, ஈரானில் இருக்க உயரதிகாரியை காலி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பையன் கூட வந்து பழகி எப்படி வந்து அந்த உயரதிகாரியை வந்து காலி பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு தான் செகண்ட் பார்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, பதப்பதப்பும் ரத்தம்லாம் சூடேறுது. சில நேரத்தில் வந்து இதை பார்க்குறத விட இப்படி குறிஞ்சிக்கலான்ற லெவலுக்கு வருதுங்க. அது அந்த அளவு வந்து ரொம்ப நுட்பமாக ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. முக்கியமாக ஒருத்தவனை வந்து சாவடிக்க வேணான்னு வந்து சொல்கிறான் காதலன்கிட்ட, காதலி. ஆனால் காதலி அவங்க கூட நெருக்கமாக பழகிறது இவனுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி சீன்லாம் அந்த வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. எல்லார் பக்கத்துலேருந்தும் அது பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த பக்கம் ஃபராஸ் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பக்கம் வந்து வேலையில் வந்து தனக்கான மரியாதை கிடைக்கல, ஆனாலும் நாட்டுக்காக உழைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த பக்கம் வந்து மொசாட்டில் வந்து அந்த பையனை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு துணிக்கிறாங்க. தன்னுடைய காதலனை காப்பாற்றுறதுக்காக அவள் பெரிய பெரிய ரிஸ்கெல்லாம் வந்து எடுக்கிறா. இது எல்லாமே வந்து நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அதை எழுதுறது தான் வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து நான் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு மிக முக்கிய காரணம். சீசன் 2 வந்து தன்னுடைய அத்தை சாவுக்கு காரணமான ஈரானுடைய உயரதிகாரியை பழி வாங்கினாலா இல்லையா நம்ம தமர் அப்படின்றது தான் இது செகண்ட் பார்ட்டோடைய கதை. தேர்ட் பார்ட்டு பார்த்துட்ருக்கேன், பார்த்துட்டு அதை பற்றி சொல்கிறேன். 4th பார்ட்டும் வரப்போதான், 26 ஜான்வரிலே வரணும். இன்னும் வரல, அது என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். ஒரு வேளை ரிலீஸ் ஆகிருக்கான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து போர் மேகம் சூழ்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வளைகுடா நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. வெள்ளைப்பூக்கள் உலகம் எங்கும் மலர வேண்டு இந்த போர் சீக்கிரமாக முடிவுக்கு வந்து ஈகோக்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மனித சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் அப்படின்றதும், ஈகோக்களெல்லாம் தூக்கி போட்டு நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான், வாழறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்துக்கிட்டு இருந்தோம், யாரும் வெட்டிக்கிட்டு சாகிறதுக்காக இந்த பூமிக்கு வரல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு
இதில் வந்து இந்த போர் வந்து நிறைவு பெற்று சுபிட்சமான வாழ்க்கையை உலக மக்கள் வாழணும் அப்படின்றது தான் ஜாக்கி சினிமாஸுடைய ஒரே கோரிக்கை, வேண்டுதல், பிரார்த்தனைகள் எல்லாமே. ஸோ இது கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கான கேட்டால் ப்ரூட்டலான சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்லேயாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்டர் சீன்ஸ்லாம் இருந்தது. இதில் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இது குடும்பத்தோடய நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தே தீர வேண்டிய ஒரு வெப்சீரிஸ். ஃபஸ்ட் பார்ட்டும் பாருங்கள், செகண்ட் பார்ட்டும் பாருங்கள். நான் சொல்கிறது வந்து உண்மை. அந்த பிளட் ப்ரெஷரே அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஸ்பை த்ரில்லர் இது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை ஏற்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.